ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நிலக்கடலையை வறுக்காத பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் தோல் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை இந்த நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகோட நிலக்கடலை சேர்த்துறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா முந்திரியும் கூட இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. இதுலேயே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை, இது சிறு ரவை, வறுக்காத ரவையை சேர்த்துருக்குறோம். இதுக்கு சின்ன ரவையை தான் சேர்க்கணும், பெருசு சேர்க்கக்கூடாது. அப்படி பெரிய ரவையாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், வேகமாக வச்சு வறுக்கக்கூடாது. இது நல்லா வாசம் வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். மிதமான சூட்லேயே வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம், மூடி போட்டு. அந்த சூட்லேயே அது இருக்கணும். இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு நல்ல வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கேழ்வரகு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்புக்கு நல்ல வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி. எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம் நல்லா உருகி வரணும். இது செய்யறதுக்காக கம்பி பதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா உருகங்காட்டி நம்ம இன்னொரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சி முடித்த உடனே இதில் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் உருகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வறுத்து வச்சுருக்கிற கேழ்வரகில் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு பாதி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மீதி பாதி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றின உடனே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம உடனே கிளற ஆரம்பிச்சிடணும். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு இதை செய்யணும். கட்டி வராமல் ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படி கிளறப்ப கட்டி விழாத இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பாகையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இது எங்கூர் பக்கத்தில் அடிக்கடி இந்த மாதிரி ரெசிபி செய்வாங்க. இது அல்வா மாதிரியும் செய்வாங்க, அல்லது பர்பி மாதிரி பீஸும் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி பர்பி மாதிரி பீஸ் தான் போட போகிறோம். இது நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இது கேக் மாதிரி இருக்கும். அவங்க இது கேழ்வரகுல செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாருமே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுட்டு அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனா நெய் சேர்த்துக்கலாம், அல்லது பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கடலெண்ணெய் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளற அல்வா பதத்துக்கே இது நல்லா வரும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கேழ்வரகுலாம் சாப்பிட்றதில்ல. நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு தர்றப்ப அது அவங்களுக்கு கேழ்வரகுன்னு தெரியாது, அதே சமயம் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி விடணும். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். இல்லைன்னா உள்ள கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த கரண்டியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வராது, அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இதை போட்டு நம்ம நல்லா இதை தட்டி எடுக்கணும். நம்ம இன்னொரு கரண்டியில் வேணால் நெய் தடவிட்டு இதை ஃபுல்லாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது செஞ்ச உடனே சாப்பிட்ற டேஸ்ட்டை விட அடுத்த நாள் வச்சுருந்து சாப்பிட்றப்ப அது நல்லா ரவை ஊறி வந்திருக்கும். நிலக்கடலையும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா தட்டி எடுத்தாச்சு. இது சூடாக இருக்கிறப்ப பீஸ் போட முடியாது. இது ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கத்தியில் நல்லா நெய் தடவிட்டு இதை வேணுங்கிற அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நாம் இதில் 1 கப் அளவு தான் கேழ்வரகு சேர்த்துருக்குறோம். இதில் ஒரு 15 பீஸ் நல்லாவே போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு கேழ்வரகு பருப்பி ரெடி ஆகிடுச்சு. இது உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது கேழ்வரகு பர்பின்னு சொல்கிறத விட கேக்குன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இதில் நல்ல வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்குறோம். நீங்கள் பனவெல்லம் கூட இதே மாதிரியே சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.